எலியாவுக்கு தேவையான உணவு இருந்தது. அந்த உணவை கொண்டு வந்தது காகங்கள். இன்னும் ஆண்டவரே, காக்காவா? அது புடுங்கிட்டு போகுமே. அது எல்லாருக்கும் தெரியும். காக்கா புடுங்கிறது மாத்திரம் இல்ல. நான் யோசிச்சு பார்த்துட்டு இருந்தேன் இந்த சம்பவத்தை பத்தி. அப்ப எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு. சின்ன வயசுல ஸ்கூல்ல இந்த சாப்பாடு கொண்டு வருவாங்கல்ல, பிள்ளைங்கள்லாம் உட்காந்து மரத்தடியில சாப்பிட்டு முடிச்சிருவோம் இல்லையா? முடிச்சிட்டு போன பிறகு அடுத்தது அந்த நேரத்துல காக்கா கூட்டம் வந்துடும். வந்து பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடை ஒன்று வந்து சாப்பிட்டுட்டு போறது இல்லை. ஒன்று சாப்பிட்றது அடுத்தது புடுங்கும். மற்றவங்க கையிலேருந்து புடுங்கிறது போக அதுங்களுக்குள்ளாரையே சண்டை போட்டுக்கும். அந்த மாதிரியான ஒரு கேங்கு இந்த காக்கா கேங்கு. அந்த புடுங்குற, சண்டை போடுற அந்த மாதிரி மனிதர்கள், அந்த மாதிரி கேங்கை கொண்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை போஷிப்பேன். காலையிலும் மாலையிலையும் அப்பமும் இறைச்சி உனக்கு வரும். சரியான நபர்களை கர்த்தர் உங்களுக்கு அனுப்புறார். இந்த வருஷம் சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா.